ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா, நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊர் மதுரைக்கு வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு எங்களுக்கு சொந்தமாக வாழைத்தோப்பு இருக்குது. அந்த வாழைத்தோப்பில் தான் வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அங்கே வாழைத்தோப்பு. இப்போது அவ்வளோ மழை காற்றெல்லாம் வந்து வாழைத்தோப்பெல்லாம் கீழே விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாத்தையுமே இழுத்து கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். எங்கள் மாமாவோட செயின் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. அதை தான் வந்துட்டு நாங்கள் இப்போ வாழைத்தோப்புக்குள்ளே நாங்கள் தேடிட்டுருக்கோம். நாங்கள் அதான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். தம்பியை பாருங்கள், கீழே பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கா. எல்லோரும் கீழே பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே ஃபோன் வச்சுட்டு கீழே பார்த்துட்டே அப்படியே தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் தேடிகிட்ருக்கோம். அது வந்துட்டு ஒரு கையில் போடுவாங்கள்ல அந்த வெள்ளி செயின் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த இலை கூட்டி அள்ளி போட்டோம்ல, அதில் போய் பாரு மேட்டில் எங்கள் தாத்தா வந்துட்டு அதில் பாரு இதில் பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தாத்தா வயசு. நாங்கள் ஒரு மஞ்சள் கலர் சட்டை தெரியுதுல்ல, எங்கள் வந்துட்டு மாமா. அப்புறம் அதான் ப்ளூ கலர் சட்டை போகிறேன். வெயிட் பண்ணுங்க, அதான் எங்கள் தாத்தா. அதுக்கு முன்னாடி ஒரு தொப்பு போகிறாங்களா, அது இருங்க நான் போய் காட்டுறேன். போய்கிட்ருக்கோம் வயலுக்குள்ளே. எங்கள் அம்மா யார் அது? தாத்தா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ போட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்கள் தாத்தா வீடியோ காலில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு யார் அதுன்னு கேட்குறாரு. எங்கள் தாத்தா தான் சொல்லிச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நான் தான் இது போய்கிட்ருக்கேன் சொன்னேன்ல, அதுதான் தேடிக்கிட்டு தேடிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போச்சு. காலையில் வீடு ஃபுல்லாக தேடணும், இல்லை எங்கள் மாமா வந்துட்டு வாழை இலையெல்லாம் வெட்டினாங்கல்ல, அதான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். ஜாலியாக இருக்கு அந்த இடம். ஒரு நெட்டு மாதிரி. நான் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் இப்படி ஆயிடுச்சு எல்லாமே. ஹாய், எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அங்கே வாழைத்தோப்பு நீட்டமாக, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த காற்று மழை எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. எங்கள் தாத்தாக்கு எல்லாம் அவ்வளோ பணம் லாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் காற்று மழையால் இப்படி ஆயிருக்கா? சொல்லுங்க. 1 minute ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. 1 minute வந்துடுறேன். ஒரு மேடு மேலே ஏற போகிறேன், அதுதான் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஐயோ ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முள்ளு காடு மாட்டிக்கிருக்கு. ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே. நான் வாழைத்தோப்புலேருந்து இப்படி வெளியே போனோன்னே அவங்களுக்கு காட்டுறேன். அதை இங்கே பாருங்கள், இப்போ தான் என் தம்பி வந்திருக்கான். நான் வீடியோ எடுக்கிறதே இப்போ தான் என் தம்பிக்கு தெரியுது. இங்கே காட்டுறேன் என் தம்பியை. செருப்பு இல்லைடா, என் தம்பிக்கு செருப்பே போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இப்படி வெளியே போயிட்டு நான் உனக்கு காட்டுறேன். இந்த இப்படி அந்த பக்கம் போனால் வந்துட்டு ஒரு டென்ட்டு மாதிரி இருக்கும். அந்த டென்ட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே போய் உட்காந்து நல்லாயிருக்கும்.
அதுக்குள்ளே இந்த வாழைக்காயெல்லாம் வெட்டிட்டு அதுக்குள்ளே வைப்பாங்க அந்த டென்ட்டுக்குள்ளே. நாங்கள் ஷெல்டர் சொல்லுவோம், அதுக்குள்ளே உட்காந்துருப்போம். அந்த ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வயலுக்குள்ளேயே வீடெலாம் இருக்குங்க. அந்த வீடெல்லாம் தம்பி பாருங்க, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பின்னாடி காட்டுறேன். 1 minute ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டு இருக்கோம். என் தம்பி கால் வலிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அதுக்கு தான் வந்துட்டு உள்ளே வராத உட்கார சொன்னாங்க. எங்கள் 2 பேரையும் நாங்கள் அடம் முடிச்சு வந்தோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய்கிட்டு இருக்கோம். போ சரி, இலையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அம்மாவை காணும் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். தாத்தா மாமா கூட நான் இப்போ அம்மாவை காணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனாங்கன்னு தெரில, எங்கள் அம்மா தான் வீட்டுக்கு கூப்பிட்டு. இருங்க பார்ப்போம். போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிளியராக இருக்குல்ல, வெயில் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் வரைக்கும் இதாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா என் தம்பி கால் வலிக்குது, அதனால் எங்கள் அம்மா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க என் தம்பியை உப்பு முட்டை வாட்டிக்க. எங்கள் அம்மா தேடுறதா இல்லை தூக்குறதா எங்கள் அம்மா கிட்டல. ஒரே ஃபீவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலம் ஆனாலும் சளி பிடிக்குது, குளிர்காலமாக இருந்தாலும் சளி பிடிக்குது. கிட்ட சொல்லவே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஊர், எங்கள் அம்மா அப்பா ஊர் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு மதுரையில் இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 6 days 3 days முன்னாடி வந்துட்டோங்க. வீடியோ கால் பார்த்துட்டே இருந்தோம், எடுக்க முடியல. தங்கச்சி பாப்பா தான் இருந்தாலா, அப்படியே எடுக்க முடியல. நான் இப்போ வந்துட்டு அவள் தூங்கிட்டுருக்கா, அதுதான் வந்தேன். இல்லைன்னா அவள் வந்துட்டு என்னையும் கூப்பிட்டு போங்க வந்துட்டு அழுதுப்பா. ஆனால் எடிட் பண்ணல, சும்மா தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்துட்டு இப்படியே நம்ம வயலுக்கு விழுந்துட்டான் என் தம்பி, விழுந்துடுறா. வயக்காட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே மத்தியானம் என் சித்தியோட சொன்னேன். அதுக்கப்புறம் இருங்க 1 minute இருங்க, பக்கம் போய்க்கு. எங்கள் சித்திக்கு வந்துட்டு ஒரு பையன் பிறந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேர் வந்துட்டு தமிழ் மித்ரன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட தான் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு அவன் தூங்கிட்டான், சமுத்திரா தூங்கிட்டா. அப்புறம் இவங்க போகிறாங்க, சித்தி மட்டும் தான் முடிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அடை பிடிச்சி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் இங்கே உட்காரு, இங்கே எங்களை இதுக்குள்ளே உட்கார சொல்லிட்டாங்க. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி விடுங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். இங்கே ஒன்று பாலம் மட்டுக்கே இருக்குது, நாங்கள் இறங்கிக்கிறோம். அங்கே துண்டை எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் கேட்டுட்டு அழுதிட்டு இருக்கா. வரேன், ஃபோனை கட் பண்ணி எங்கள் அம்மா அந்த பொட்டை எங்கள் மாமா ஃபோன் கட் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபோன் செயின் தொலைஞ்சு போச்சு, அதை தேடாமல் எங்கள் மாமா ஃபோன் பார்த்துக்கிட்டே கீழே பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு போயிட்டுருக்காரு. ஜாலியாக இருக்கு. ஆனால் அந்த வாழந்தோப்புக்குள்ளே உட்காடுறதும் புல்லெல்லாம் அசுமையான புல் எல்லாம் கொட்டியும் நல்லாயிருக்கு.
வாழை இலை நீ அங்கே உட்காரு. நான் ஒன்றும் போகல தம்பியான்னு கத்தா. இந்த வாழை இலைகள்லாம் சூப்பராக வெக்கையாக இருக்குன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இங்கே நல்லா காற்று அடிச்சிச்சு, ஆனால் இப்போ அடிக்கலை. ஏன்டி அப்படியே டேரக்ட் வீட்டுக்கு போயிடுவோமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கேருந்து நாங்கள் ரொம்ப வயக்காட்டுக்குள்ளே இருங்க. அங்கே தான் டென்ட்டு மாதிரி இருக்குது. நாங்கள் டென்ட்டுக்குள்ளே போய் உட்காடுறோம். இங்கே உட்காடுறதுக்கு வாரு போகலாம். துண்டு எடுத்துட்டு வா. இந்த துண்டை கூட இந்த அருளால் போட முடியல, பூச்சி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஷால் மாதிரி பட்டுக்கிட்டேன். அம்மா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருள் கை கொடு. தம்பிக்கு தான் அவன் வாட்டு தம்பி ஏறிட்டு போயிடுறான். நான் வயசானவங்க மாதிரி என்னால் ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. நாங்கள் நம்ம டென்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சும்மா ஒரு நார்மலான ஷால் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. நான் வந்துருச்சு பாருங்கள், தான் வந்துட்டு டென்ட்டு. நாங்கள் உள்ளே போகிறோம். என் தம்பி போய்கிட்டு இருக்கான். போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. காலண்டரில் வச்சுருக்காங்க வீடு மாட்டிக்க. இன்றைக்கி டேட்டு இன்னைக்கு 5 இல்லை. விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா கிழிச்சிக்கலாம். அங்கே அந்த பக்கம் எங்களை வந்து பார்ப்பாங்க, அங்கே இருக்க அமௌண்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா பாத்ரூம் போயிருக்காங்க. இதான் இங்கே ஒரு மாடெலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருக்கோங்க. சரி, நம்ம இங்கே உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். நானும் சாகுபடி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கு இங்கே? இதான் இங்கே பாருங்க இருக்குடா அவங்க பேக் கேமரா. பேக் கேமரா. டென்ட்டுக்குள்ளே போய் உட்காரு. இங்கே பாருங்க. தொலைஞ்சு கிழஞ்சு போயிடாதுடா. எங்கள் அக்கா பட்டே நைட்டு தனியாக விட்டு எங்கேயோ ஓடிச்சு, அதனால நம்ம தேட போவோம். இங்கே பாருங்க, இந்த டென்ட் வேப்பிலை மரம். இது எங்கள் வீட்டில் இருந்து தாடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேட்டுண்ணா, டேட்டி தானே கிழிச்சிடுவா. கயர் போட்டுருக்காங்க. இதான் எங்கள் மாமா, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் மாமா, இதான் எங்கள் மாமா பாருங்க. சரி, நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிளியராக இல்லை தெரியல ஃப்ரெண்ட்ஸ், காயாக இருக்குது. வெயிட். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸில் தாத்தா வீட்டுக்கு போகும்போது எடுத்தது. வேறு ஃபோனில் இருந்தனால வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், see you later. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.